ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ரெசிஸ்டிவிட்டி. கிளாஸ் 12 பிசிக்ஸ் பார்ட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அதுல ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் அப்ப கண்டக்டருக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி வச்சோம். எல் பை சிக்மா இன்டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல சிக்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிக்மா அப்படிங்கிறது வந்து கண்டக்டிவிட்டி. ஓகே, கண்டக்டிவிட்டி, இந்த கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, அப்போ ரெசிஸ்டிவிட்டியை நம்ம ரோ அப்படிங்கிற லெட்டரால இண்டிகேட் பண்ணுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு 1/σ. ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல ஆரோட வேல்யூ தெரியும் இல்லையா. இந்த ஆரோட வேல்யூவை நான் எப்படி மாத்தி எழுதுறேன் அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/σ இன்டூ எல் பை ஏ. அப்ப இந்த 1/σ இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த 1/σவை நம்ம எப்படி எழுதலாம், ரோ அப்படின்னு எழுதலாம். ஓகே, ரோ எல் பை ஏ அப்படின்னு எழுதலாம். இந்த ரோ அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, நவ் இஸ் இட் கிளியர். ரெசிஸ்டன்ஸ் வந்து எல் பை சிக்மா ஏ அப்படின்னு எழுதுவோம். இப்ப நம்ம சிம்பிளா ரால் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ரால் அப்படின்னு எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ 1/σ is equal to இங்க பார்த்துக்கோங்க 1 இது வந்து ஆர் ஏஎல் மூணும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, 1/σ is equal to ரால் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். 1/σ is equal to ஆர் ஏஎல் ஆர் சிக்மா is equal to ரால் ஆர் ஏஎல். இது வந்து சிம்பிளா நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெண்டு டேர்ம். 1/σ is equal to ரால் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆர் ஏஎல். ஓகே, ஆர் சிக்மா is equal to எல் பை ஆர் ஏ. ஆர் ரால் கீழ இருந்து மேல போனீங்கன்னா சிக்மா, மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா 1/σ அப்படிங்கறது ரிவர்ஸா ஞாபகம் வச்சுட்டோம். நம்ம வந்து இதுல இருந்தே நம்ம கொண்டு வர முடியும், நம்ம ஈக்குவேஷனை இதுல இருந்தே கொண்டு வர முடியும். ஓகே, அதுல இருந்து ஆறுக்கு எடுத்துக்கலாமா, ஆறுக்கு எடுத்துட்டு ரெசிப்ரோக்கல் தான் வந்து கண்டக்டிவிட்டி அப்படிங்கறத சொல்லிட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/σ மட்டும் தனியா எடுத்து அதை நம்ம ரோவால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க, இந்த ரெசிஸ்டிவிட்டி நம்ம முடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து எந்த ஒரு யூனிட்டா இருந்தாலும் புதுசா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்ப இங்க வந்து எப்படி டிஃபைன் பண்றது, ஆருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம், எல் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டரா இருக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றேன். அதே மாதிரி ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்டா ரோக்கு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா எல்லு 1 ஏவும் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு 1/1. ஓகே, அப்ப இப்ப டிஃபைன் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், இதுதான் எலக்ட்ரிக்கல் resistivity of the material. Okay, is equal to the என்னது ரோ அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, the resistance offered to current flow by the conductor of unit length. இதுதான் லென்த் 1 மீட்டர், ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்டா இருக்கும் பொழுது. ஓகேவா, இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா, இதுவே நம்ம ரெசிஸ்டிவிட்டி ரோ இப்படி எடுத்துட்டாலும் அது ஒண்ணுதான். ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ. அப்ப எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த கண்டக்டர் டு த கரண்ட் ஃப்ளோ. கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தானே ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். ஆஃபர்ட் பை த கண்டக்டர் டு த கரண்ட் ஃப்ளோ. எப்படி, லென்த் 1 மீட்டரா இருக்கணும், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப நமக்கு ரெசிஸ்டிவிட்டி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஓ மீட்டர். ஓ மீட்டர், ஏன் ஓ மீட்டர் அப்படின்னு சொல்றோம், இங்க பாருங்க, ரோ இஸ் ஈக்குவல் டு ஏ பை எல். இது எப்படி திருப்பி எழுதிக்கலாம், ரோ இஸ் ஈக்குவல் டு ரால் இல்லையா, ஆர் 1/σ, ஆர் 1/σ இஸ் ஈக்குவல் டு ரால். ஓகே, ஆருக்கு வந்து ஓம், ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்.
இதுக்கு வந்து மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் கெட் கேன்சல். இதுல ஓம் மீட்டர். ஓகே, அப்போ நமக்கு எப்படி எழுதலாம்? அந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா, ரோவோட யூனிட். என்ன? ஓம் மீட்டர். ஓகே, நான் இஸ் இட் கிளியர்? இந்த இன்டர்லிங்கிங்ல இருந்து நமக்கு ரோ, ஆர், சிக்மா எது கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும். அதுக்கு சிம்பிளா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 1/சிக்மா எடுத்துக்கோங்க, ஆர் ரோ எடுத்துக்கோங்க, ரால் ஞாபகம் வச்சுட்டா போதும், ரால். ஓகே, இதுவே 1/சிக்மானாலும் ரால் தான். ஓகே, இப்படிதான் நம்ம திருப்பி மாத்தி மாத்தி போட்டுக்க முடியும். சிக்மா கேட்டாலும் எழுதணும், ரோ கேட்டாலும் எழுதணும். அதே மாதிரி யூனிட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம புக்ல வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கோத்ரோ பண்ணிக்கலாம். தெரியல கூட ஓரளவுக்கு நம்ம இங்க பாருங்க 1.6 1.6க்கு அப்புறம் 1.7 தானே, 1.7க்கு அப்புறம் 2.7 அப்படி கூட நம்மளால இதை மனப்பாடம் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம். சப்போஸ் ரேஞ்சஸ் கேட்டாங்கன்னா கூட இந்த ரேஞ்சஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு டேப்லெட் காலம் இருக்குது அப்படின்னா அந்த டேப்லெட் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இதை ஒரு தடவை த்ரோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸாம்பிள் 2.6. அடுத்தது நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 2.6. The resistance of a wire is 20 ohm. What will be new resistance if it is stretched uniformly 8 times of its original length? இப்போ வந்து இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அது வந்து வால்யூம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்க நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்கணும். ஆனா நான் வந்து இந்த இண்டிகேட் பண்ணல. ஆனா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு வயர் எடுத்துக்கிறோம். ஓகே, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். இப்போ நம்ம வந்து அதை 8 டைம்ஸ் ஒரிஜினல் லென்த்துக்கு ஸ்ட்ரெச் பண்றோம். இப்ப திக்னஸ் வந்து மாறும் இல்லையா? திக்னஸ் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி திக்னஸ் இருந்ததுன்னா செகண்ட் டைம் வந்து ரொம்ப சின்னதாயிரும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 8 டைம்ஸ் லாங் வந்து அதை நம்ம என்ன பண்றோம்? ஸ்ட்ரெச் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அடுத்து நம்ம 8 சென்டிமீட்டர்ஸ்க்கு அதை வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். 8 டைம்ஸ் லாங் வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். பட் இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகல அப்படின்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. அது வந்து அண்டர்ஸ்டுட். ஓகே, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகல அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகல, நோ சேஞ்ச் இந்த வால்யூம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா பிக்ஸ் பண்ணணும். 8 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்றாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2 இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 வந்து 20 ஓம். இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இது நம்ம வந்து எலாபரேட் பண்ணி R2ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து நம்ம வந்து ஒன்னொன்னா டெவலப் பண்ணி இப்போ கொடுத்துருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். R1 வந்து 20 ஓம். அதே மாதிரி R2 வந்து நமக்கு தெரியாது. R2 தெரியாது. ஆனா ஒரிஜினல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரிஜினல் லென்த் அதை வந்து நம்ம L1 அப்படின்னு வச்சுக்கலாம். எல். அடுத்தது வந்து நியூ லென்த், புதுசா சேஞ்ச் ஆச்சு இல்லையா, அந்த லென்த் எவ்வளவு? அது L2 அப்படின்னு வச்சுக்கலாம். 8L. ஓகேவா? 8 டைம்ஸ் தானே இன்க்ரீஸ் ஆச்சு. நமக்கு முதலே நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆரோட வேல்யூ எழுதிக்கலாமா? R is equal to rho into L by A. ஓகே, இப்போ முதல்ல இனிஷியலா இருக்கிறது எழுதிக்கலாம். rho into L1 by A1. ஓகேவா? அதே மாதிரி R2 நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் L2 by A2. ஏரியாவும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்ப ரோ இன்டூ இந்த L2க்கு பதிலா நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? 8L அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இதை அப்படி போட்டுக்கலாம். R2 is equal to R1 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வால்யூம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இல்லையா? வால்யூம் ரிமைன்ஸ் சேம். அப்ப நம்ம வால்யூம் என்னவா இருக்க முடியும்? வால்யூம் என்னவா இருக்க முடியும்? ஏரியா இன்டூ லென்த். இதான வால்யூம். ஏரியா இன்டூ லென்த். அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அப்ப இனிஷியல் லென்த் என்ன?
எல். அதுக்கப்புறம் 8L. L2க்கு பதிலா 8L போறோம். அப்ப இந்த LL கெட் கேன்சல் இல்லையா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A1/A2 is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்ப நமக்கு என்ன தேவை? R2 தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம ஏற்கனவே R1 R2 டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல R1 R2 நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு என்ன தேவை? R2 தானே தேவை. எது தேவையோ அதை மேல வச்சுக்கலாம். R2/R1. ஓகேவா? R2 என்ன போட்டோம்? ரோ போட்டிருந்தோம். இப்போ நியூ லென்த் 8L போட்டிருந்தோம். A2 போட்டிருந்தோம். ஓகே, அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி போட்டாச்சு. லென்த் வந்து L, A1. ஓகே, அப்ப இந்த ரோ கேன்சல் ஆயிரும். இப்ப இந்த L கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? R2/R1 is equal to 8 இருக்கு. இந்த கீழே இருக்கிற A மேல வந்துரும். 8A1/A2. ஓகேவா? இப்ப 8A1/A2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம A1/A2க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 A1/A2க்கு பதிலா 8 அப்படின்னு போடணும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 A1/A2 is equal to என்ன போட்டு வச்சிருக்கோம்? 8 போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல A1/A2க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? 8 போட்டுக்கலாம். அப்ப 8 8s are 64. R2/R1 64 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து R2 மட்டும் தான் வேணும். அதனால 64 இன்டூ R1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். R1க்கு வேல்யூ என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? 20 ஓம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 64 இன்டூ 2 4 2 சார் 8 6 2 சார் 12. அப்ப இந்த 0க்கு 0 1280 ஓம். ஓகே, R2 is equal to 1280 ஓம். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து சில நேரத்துல நம்மளுக்கு கீவேர்ட்ல வந்து கீழே ஒரு இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் மார்க் அப்படி கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எடுத்து எழுதணும் இந்த இடத்துல. ஹென்ஸ் ஸ்ட்ரெச்சிங் the length of the wire has increased resistance. ஓகே, இப்ப ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. R1 வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. 20 ஓம் தான் இருக்கு. ஆனா R2 வந்து பாத்துக்கோங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1280 ஓம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ லென்த் டபுள் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம 8 ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 8 இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 தானே. அப்போ ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப்ப 64 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதை பார்த்துக்கணும். இதே மாதிரி லாஜிக்கலா ஆன்சர் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரியும். ஓகேவா? அதனால 1280 ஓம் தான் இதுக்கான ஆன்சர்.